ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிக்கன் ட்ரை ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 தக்காளி மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி நிறைய யூஸ் பண்ணோன்னா கிரேவி நிறையா வந்துடும். நான் அதனால் ரெண்டு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா தோலை நீக்கிட்டு நீல வாக்கில் சின்ன சின்ன ஸ்லைசஸ், அதாவது தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பச்சை மிளகா குழந்தைங்களுக்கு அல்சர் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்காதீங்க. ஆனால் பச்சை மிளகா ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதனால் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நிறைய யூஸ் பண்ணாதீங்க. கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 2 போதும் மீடியம் சைஸு. இப்போ நான் அதை பெருசாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் சின்ன சின்னதாக கையில் கட் பண்ணால் லேட் ஆகும். அதனால் என்னோடய ஃப்ரெண்டு அந்த வேலையை செய்வாங்க. அப்பப்போ கையோட எல்லா பிளேஸையும் நான் க்ளீன் பண்ணிடுவேன். பாருங்கள், இந்த வெஜிடபிள் சாப்பர் தான் நான் சொன்ன ஃப்ரெண்டு. இப்போ பாருங்கள், நம்ம ஜஸ்ட் இதில் போட்டுட்டு நல்லா சீல் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் இழுத்தோம் அப்படின்னா போதும். நல்லா ஃபைனாக கட் பண்ணிடுவோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாப் பண்ணிடுச்சு. இப்போ இன்னொரு கடாயில் ஒரு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட. அதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கையளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், பூண்டு 4 சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்குங்க. அப்புறம் ரொம்ப வதக்குனா பச்சை மிளகாவோட ஃப்ளேவரே மாறிடும். அதுக்கப்புறமா வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த வெங்காயம் 2 நல்லா வதக்கணும். அப்படின்னா வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறிடும், லைட் கலரில். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் மாறிடுச்சு. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு, மோஸ்ட்லி கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள், கொரியண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இது 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி விழுது ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க மறுபடியும். இதுக்கப்புறம் இன்றைக்கி நான் சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உப்பு தண்ணியில், அதாவது தண்ணியில் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நல்லா கிளறி விடுங்க ஒன்ஸு. பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு. நான் ஒரு துளி கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. யாருமே சிக்கனுக்கு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. எப்போவும் அதுவே தண்ணி விடும். நீங்கள் அடி கனமில்லாத பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது நான்ஸ்டிக், அதனால் அடி பிடிக்காது இல்லையா, அதனால் நான் ஆட் பண்ணல. பாருங்கள் 10 நிமிஷத்துக்கிட்ட நல்ல தண்ணியெல்லாம் போய் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். முன்னாடியே ஆட் பண்ணோம் அப்படின்னா கிரேவி மாதிரி வந்துடும். இது செமி ட்ரை தான், அதனால் இது கிரேவி கிடையாது. ஸோ அதனால் தக்காளி நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அவ்வளோவா தேவைப்படாது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. தக்காளி மட்டும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும், அதாவது தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் மட்டும் வச்சுருந்திங்கன்னா போதும். பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு லெமன், அதாவது ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன். தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியது தான். பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, சாப்பிட அதை விட செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது சாப்பாட்டுக்கு, அதாவது சாப்பாடு ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ கேஸ், பாய்.